Lesen Sie Valentina's Liste und ihre Gedanken. Was hat sie schon erledigt? Kreuzen Sie an. ஸோ இந்த லிஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, என்னென்ன பண்ணணும், அவங்க இன்டர்வியூக்கு போகிறதுக்கு என்னென்ன, இல்லை வேலைக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணணும்னு இருக்கு. இந்த சாட்டை படிச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணணும், எதெல்லாம் ரெடியாக இருக்குது இது வரைக்கும்னு. படிங்க அந்த சாட்டை. Ich muss noch das weiße T-shirt waschen. ஸோ டிஷர்ட் வாஷ் பண்ணணுன்றாங்க. தி ஆக்சுவலி Speisekarte ist in meiner Tasche. ஸோ மெனு கார்டு வந்து என்னோட பேக்கில் இருக்கு. தி weiße Bluse habe ich, aber ich muss noch den schwarzen Rock kaufen. ஸோ ஒயிட் ஜாக்கெட், ஒயிட் டாப்ஸ் ரெடியாக இருக்கு. But I have to buy black rock skirt. And dann sehe ich die weiße Bluse mit dem schwarzen Rock. ஸோ அதுக்கப்புறமா நான் இதை ரெடி பண்ணதுக்கப்புறமா போட்டுக்கலான்றாங்க. டி பெக்விமே ஷூவே ஸ்டேஹன் இம் ஷ்ராங்க், டி இஸ் இன் ஓகே. தி கம்ஃபர்டபுள் அந்த ஷூஸ் வந்து இட் இஸ் இன் த கபோர்ட், இட்ஸ் ஓகே ஃபார் த யூஸ் அப்படின்றாங்க. ஸோ இதில் எதெல்லாம் ரெடியாக இருக்குமா, என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு பாருங்க. என்ன ஆச்சு, மியூட் பண்ணி பேசுறீங்களோ? ஹலோ மேம், கேக்குதா மேம்? இப்பதாம்மா கேக்குது. சாரி மேம், இங்க நெட்வொர்க் இஷ்யூ போல மேம். நீங்க சொன்னதும் எனக்கு கேட்கல, இவ்வளவு நேரம் கதறிட்டு இருக்கேன் மேம். ஓ, இவ்வளவு நேரம் பேசுனதுக்கே கேட்கலையா? நீங்க அதை ரீட் பண்ணீங்களா மேம், அது வரைக்கும் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் கேட்கல. ஓகே, இந்த சாட்டை வச்சு எது ரெடியா இருக்கு, கம்ப்ளீட்டா இருக்கு, அது அது மட்டும் நீங்க மார்க் பண்ணணும் இந்த லிஸ்ட்ல. ஓகே மேம், வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். அப்படியா, ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ போலமா. பிளவுஸ் இன்னும் ரெடி ஆகல. Bluse is ready. Die weiße Bluse habe ich. So I have with tops இருக்கு கரெக்டா. Aber ich muss noch den schwarzen Rock kaufen. But I have to buy black skirt. So அப்போ Bluse it's ready. Then die bequeme Schuhe stehen im Schrank. So shoes வந்து schrankல இருக்கு, கபோர்ட்ல இருக்கு. So Schuhe ரெடியா இருக்கு. The actual Speisekarte is in meiner Tasche. So current menu card is in my bag. So Speisekarte. T-shirt வந்து வாஷன், அது இன்னும் முடிக்கல. சோ அது கம்ப்ளீட் ஆனது, கம்ப்ளீட்டா ரெடியா இருக்குது என்னன்னா ப்ளூஸ், ஷூஹ, ஸ்பைசகார்ட். எஸ் ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து அட்ஜெக்டிவ் நாக்டெம் பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல். இந்த டெஃபினட் ஆர்டிக்கல் தேர், தஸ், டி, டி இருக்கு இல்லைங்களா, இதுக்கு அப்புறமா வர அட்ஜெக்டிவ்க்கு என்ன எண்டிங் கொடுக்கணும்ன்றது தான் இதை பத்தி. ஸோ பிளாக் ஸ்கர்ட், பிளாக் ராக்ன்றதுக்கு ஷ்வாட்ஸ ராக், இ எண்டிங் வந்திருக்கு. ஓகேவா.
அதே மாதிரி தஸ் வைசர் டிஷர்ட் இங்கேயும் இ எண்டிங் தான் வந்திருக்கு. ஓகே இங்கேயும் இ எண்டிங் தான். தி வைசர் ப்ளூசர். இங்க வந்து பெக்விமன் இஎன் எண்டிங் வரும். அகைன் இஎம் போடணுமா? இஎன் ஓகே பெக்விமன். ஓகே அதே மாதிரி அக்குசாட்டிவ்க்கு வந்து டேன் ஷ்வார்ட்சன் ராக் இஎன். ஓகே So டி வை தஸ் வைசர் டிஷர்ட் இ, டி வைசர் ப்ளூசர் இ. ஓகே மற்ற கீழே எல்லாமே இஎன் இஎன் இஎன். டாட்டிவ்க்கு இஎன் டேம் ஷ்வார்ட்சன் ராக். ஓகே மற்றது எல்லாமே இஎன் இஎன் இஎன். ஸோ இங்க எப்படி நீங்க இது பண்ணுவீங்கன்னா நாமினேட்டிவ்னா எப்படியும் அது சப்ஜெக்ட் தான். ஸோ சப்ஜெக்ட்ல வந்து ப்ளூரலா இருந்துச்சுன்னா என்ன பண்றது, என்ன போடுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது நெக்ஸ்ட் கீழே இருக்கிறது அப்படிதான் மார்க் பண்ணும். கெஸ்டன் வார் மைன் ப்ரோப் டாக். ப்ரோப் டாக்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொபேஷனல் டே இருக்கும் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் டே மாதிரி. ஓகே அதுதான் ஃபர்ஸ்ட் டே வந்து எப்படியும் வேலை உடனே கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே இல்லை ஒரு 1 வீக் இல்லை 1 மந்த் ப்ரொபேஷன் பீரியட் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுதான் ப்ரோப் டாக். Geston war mein Probetag. Yesterday was my probation day. Alles war gut. Everything was good. So, the neu Kollegen. Kollegen means என்னது? இது வந்து plural. எஸ் சரிங்களா? So, the new colleagues help me very much அப்படின்னா இது சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. சப்ஜெக்ட்ல plural என்ன வரும், என்ன எண்டிங் வரும் இங்க? சப்ஜெக்ட்னாலே நாமினேட்டிவ். ஈயா ப்ளூரல். இஎன் இஎன். தி நாயன் கொலிகன் haben mir sehr geholfen und mir alles erklärt. So they helped me very much and explained me a lot. Everything. All. Die Gäste waren auch alle freundlich. ஸோ கெஸ்ட் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. கைன் உண்டர் நோ வண்டர் பை டர் ஸ்பைசகார்ட்டர். பை எது எங்க யூஸ் பண்ணுவோம்னா ப்ரிப்போசிஷன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. நாமினேட்டிவ் ப்ரிப்போசிஷன், அக்குசாட்டிவ் ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? நான் உங்களுக்கு அந்த ப்ரிப்போசிஷன் ரவுண்டா ஒன்று அனுப்பியிருக்கேன், செக் பண்ணீங்களா? எஸ் மேம் எஸ் மேம். பை வந்து டாட்டிவ் கேஸ். பை எங்க யூஸ் பண்ணுவேன்னா டாட்டிவ். பை, மிட், நாக்கு இது எல்லாமே டாட்டிவ் கேஸ். ஓகேங்களா? எஸ் மேம் ஸோ பை டேர் இங்க டால். ஸோ பைல வந்து டேர் எங்க இருக்கு பாருங்க, டேர் வந்து ஃபெமினின். ஓகேவா? டாட்டிவ் கேஸ்ல ஃபெமினின். ஓகே ஸோ அப்போ என்ன வரும் இங்க? இஎன் இஎன் By the Stalin Spicer Carter, by the no wonder, no doubt about the great menu card. ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட முடிஞ்சிச்சு. டேஷ் தஸ் லெக்கர் டேஷ். ஸோ இங்க என்ன வரும் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். வெறும் இ மட்டும். ஏன்னா இதுதான் சப்ஜெக்ட். தஸ் வந்திருக்கு, அப்ப இ. தஸ் லெக்கர எசன் இஸ்ட் வெர்க்லிஷ் eine Sensation. ஓகே. டெலிஷியஸ் ஃபுட் இஸ் ரியலி சென்சேஷன். அப்புறம் டேர் இஎன் இ இ. இந்த நாமினேட்டிவ்ல டேர். நாமினேட்டிவ்ல டேர். Der junge Koch ist ein Künstler.
So young cock is an artist. Young cook. Bro. Air marked house then fresh zoo zoo tartan delicatessen. அதாவது ஜூ டாட்டன்னா இன்க்ரீடியன்ஸ் ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸில் வந்து அவங்க நிறைய டெலிகேசிஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. EN. Then fission plural. Okay, next. So nach der Arbeit durfte ich auch etwas essen. So after work I was allowed to eat something. Und das Beste ist, ich habe den வந்தாலே en போட்டுடணும், யோசிக்கவே நான் den neuen job. So I have the new job. Best thing is I have a new job. The chef had mir heute Bescheid gegeben. So the boss had gave me Bescheid. என்ன மீனிங் வரும்? நான் நேற்று சொன்ன இந்த இதெல்லாம் ஓபன் பண்ணி பாத்தீங்களா? லிங்க் எஸ் மேம். அது ஒண்ணு மட்டும் எனக்கு ஓபன் ஆகல மேம். ஏதோ எரர் காமிச்சிட்டு அப்புறம் லாகின் பண்ண சொல்லுச்சு. ஆமா, லாகின் பண்ணனும். அந்த டிக்ஷனரி தான் leo.org. அது லாகின். ஆமா, அது லாகின் பண்ணனும். அது மட்டும் பண்றேன் மேம். இன்னைக்கு பண்றேன். சரி சரி சரி. க்ளோரி நீங்க பண்ணிட்டீங்களா? Yes ma'am. ஓகே ஓகே. So Bescheid அப்படின்னா நோட்டீஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் ஆர் டிசிஷன். அவர் என்ன டிசைட் பண்ணாரு, இவங்களை வேலைக்கு வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? எஸ். ஓகே. So Bisbald. See you soon. Fortsetzung folgt. So you can continue அப்படின்னு சொல்லியிருக்காங்க. You can continue. Fortsetzung folgt. ஓகே. ஸ்பீலன்சி. ஸோ இது வந்து எப்படி இந்த அட்ஜெக்டிவ் வச்சு பண்ணுறது ஆக்டிவிட்டி கேம். நெக்ஸ்ட் போயிடலாம். தாஸ் மோஸ்ட் ஷெர்லேடிகன் தட் ஐ ஹாவ் டு கம்ப்ளீட். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. எஸ் மேம். ஸோ அந்த பேங்க்ல இன்டர் பேங்க் பைடர் பெஹார்டர் பைடர் போலீஸை. ஸோ பேங்க்ல என்ன ஒர்க் பண்ணும், அண்ட் ஆஃபீஸில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் என்ன பண்ணும், போலீஸ்கிட்ட என்ன பண்ணும். வாஸ் மார்க்ட் மன் டாட் அவங்க என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலி. ஆர்டன் சிடி ஹவுஸ் ட்ருக்கர் ஜூ எஸ்கேப் மேரர மோக்லிஷ் கைட். ஸோ இது வந்து அதோட கண்டினியூஷன் இல்லை, ஜஸ்ட் பேங்க்ல போனால் என்ன பண்ணுவீங்க, இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அது ஐன் பர்சனல் அண்ட் ஹவுஸ் வைஸ். பர்சனல் ஐடி வேணும் அப்படின்னா எங்க போவீங்க? பர்சனல் ஐடி வேணும். ஐடி கார்டு ஒன்று ரெடி பண்ணணும்னா எங்க போகணும்? கவர்மெண்ட் ஆஃபீஸ் கிட்ட தான், இல்லைங்களா? எஸ். ஐனன் பெட்ரா ஊபர் வைசன் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா பேங்க். பைடர் இன்டர் பேங்க்னு சொல்லணும். கவர்மெண்ட் ஆஃபீஸ்னா பைடர் பெஹார்டர் சொல்லணும். போலீஸ் கிட்டனா பைடர் போலீஸை அப்படின்னு. மெல்டன் தஸ்மன் தி கெல்ட் போஸ் ஃபர்லோரன் ஹார்ட் ரிப்போர்ட்டிங் தட் one person has lost purse. வேலட் போயிடுச்சு, பர்ஸ் போயிடுச்சு அப்படின்னா எங்க போகணும்? போலீஸை. டி பப்பியர ஜைகன் பேப்பர்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கணும்.
அப்படின்னா எங்க கேட்பாங்க? By the beholder. By the beholder. Next, ein Konto eröffnen to open an account. In their bank. Then another den Führerschein abholen. Driving license வாங்கணும். By the beholder. அப்புறம் apply for a loan. In their bank. In their bank. Okay, signing a contract. Contract. In by the beholder. அப்புறம் extending passport. By the beholder. Reporting a theft. By the police. Documents for citizenship. By the beholder. So ஒரே நிமிஷம் இருங்க. ஹலோ சொல்லுடி. நல்லா இருக்கேன். இதோ கிளாஸ்ல இருக்கேன், அதான் கட் பண்ணேன். இல்லை இல்லை, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணிட்டா. 8:30க்கு முடிஞ்சிடும், பண்ணிட்டா. சரி சரி. Okay, hören Sie die Gespräche beschreiben Sie die Situation. So, 3 conversation இருக்கு. என்ன conversation நடக்குதுன்னு நீங்க சொல்லணும். Gespräch A. Nummer 43 zum Schalter 4 bitte. Nummer 43, Schalter 4. Morgen. Guten Morgen. Ich brauche einen neuen Pass. Haben Sie Ihren alten Pass, ein Foto und das Formular? Ja. Hier bitte. Gut. Jetzt muss ich noch die Angaben im Formular prüfen. Die Adresse ist immer noch Seidengasse 4a, Frau Nowak? Ja. Wie alt ist das Foto? Das ist ganz neu. Ich war letzte Woche beim Fotografen. Auf der Rückseite ist auch das Datum. Wann bekomme ich den neuen Pass? Ich brauche ihn bald. Das dauert maximal eine Woche, meistens sind es sogar nur 5 Tage. Sie können auch einen Expresspass in 2 Tagen bekommen, aber das ist teurer, das kostet 100 Euro. Der normale Preis ist 75,90 Euro. Eine Woche ist kein Problem. Überweisen Sie den Betrag am besten noch heute. Ja, das mache ich. Gut, dann brauche ich hier Ihre Unterschrift. Und dann noch Ihre Fingerabdrücke. So, first situation என்ன சொல்லியிருக்காங்க? எங்க இருக்காங்கன்னா பைடர் பெஹார்டர். ஓகேவா? Yes, ma'am. ஸோ என்ன பண்றாங்க? அவங்களுக்கு பாஸ் வேணும், நியூ பாஸ் வேணும். வெரி குட் வெரி குட். ஸோ அதனால போட்டோ. ஓகே, பைடர் பெஹார்டர் என்ன பண்றாங்க? eine Frau, ஒரு லேடி தானே, beantragt einen neuen Pass. இப்படி சொல்லணும். ஓகேவா? ஓகேவா? Okay. Yes, ma'am. நெக்ஸ்ட் நான் ப்ளே பண்றேன், அது என்னன்னு பாருங்க. Gespräch B. Guten Tag, was kann ich für Sie tun? Meine Bankkarte ist weg. Haben Sie die Karte verloren? Nein, ich wollte Geld abheben und der Automat hat meine Karte nicht zurückgegeben.
Ich habe die PIN vergessen und 3-mal falsch eingetippt. Wo und wann ist das passiert? Gerade jetzt, direkt hier am Eingang. Wissen Sie Ihre IBAN? Puh, die IBAN weiß ich nicht auswendig. Aber meine Kontonummer ist 812 409 211. Moment, das haben wir gleich. Volksbank Wien 812 409 211, richtig? Ja? Herr Christian Wager? Ja, genau. Ich kann die Karte leider nicht aus dem Automaten holen, Herr Wager. Aber Sie können sie morgen ab 9 Uhr bei uns abholen. Geht das nicht früher? Nein, leider. Und bringen Sie bitte einen Ausweis mit, Ihren Pass oder den Personalausweis. Aber noch eine Frage. Brauchen Sie auch eine neue PIN? Nein, jetzt weiß ich die Nummer wieder. Aber leider zu spät. Okay, என்ன சொல்றாங்க? பேங்க்ல இருக்காங்க. ம். பேங்க் அக்கவுண்ட் பேங்க் அக்கவுண்ட் என்னாச்சு? ஏதோ பெண்ணு தப்பா ராங். ஓகே. ம். தெரியலையா? ஸோ எங்க இருக்கிறாங்க இவங்க? in their bank. ஆ ஸோ இன் தேர் பேங்க். ஸோ என்ன ஆச்சுன்னா அந்த ஏடிஎம் இருக்கு இல்லைங்களா, ஏடிஎம் didn't give the card back. The automat had the bank card next. So இது பேங்க் கார்டு ரெண்டு ஒண்ணா போடலாம். பேங்க் கார்டு next zurückgegeben. ஸோ இங்கே யூ கிட்ட உம்லோட் போடுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. Next. Gespräch C. Ja, bitte. Ich möchte einen Diebstahl melden. Man hat mir die Geldbörse gestohlen. Meine Kollegin ist gleich für Sie da. Danke. Guten Tag. Was ist das Problem? Man hat mir die Geldbörse gestohlen. Wann und wo ist das passiert? In der U-Bahn-Station am Karlsplatz. Vor circa 15 Minuten. Da müssen wir ein Protokoll machen. Ihr Name? Lars Ziegler. Ziegler mit IE? Ja. Haben Sie einen Ausweis dabei? Nein, der ist auch in der Geldbörse. Was war denn alles drin? Mein Personalausweis, die Bankkarte, die Kreditkarte, der Führerschein und ungefähr 150 Euro. Wie ist das passiert? Ich bin aus der U-Bahn ausgestiegen, aus der U1, und da waren viele Leute. Jemand hat an meiner Jacke gezogen und ist gleich weggelaufen. என்னாச்சு? Pol by their policy. அவங்களோட பர்ஸ் வந்து காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காங்க.
ஓகே எங்க வந்து தொலைஞ்சு போச்சுன்னா U-Bahn. ஓகே ஸோ Einmann möchte einen Diebstahlனா theft anzeigen ரிப்போர்ட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. Er hat ihm die Geldbörse gestohlen. ஸோ இங்கே வந்து umlaut போடணும். நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. ஓகே. நெக்ஸ்ட் இந்த கான்வர்சேஷன் சேம் கான்வர்சேஷன் தான். இதில் ஏல 1 and 2 இதில் எது ட்ரூ மார்க் பண்ணும் வித் சென்டென்ஸ். Frau Nowak ist ohne Fotos zur Behörde gegangen. வித்தவுட் ஃபோட்டோ வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. இன்னொன்று Frau Nowak bekommt ihren Pass in einer Woche. 1 வீக்ல அவங்களுக்கு பாஸ் வந்துடும். ஸோ ரெண்டுத்துல எது? Second one தான் ma'am. True. Second one. Okay. Her Worker möchte Geld zur Bank bringen. ஸோ வந்து மணி வந்து பேங்க்குக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து he can take his bank card tomorrow. Fourth one correct ma'am. Okay. Herr Ziegler ist mit der U-Bahn zum Karlplatz gefahren. ஸோ U-Bahn வந்து Karlplatz வரைக்கும் போயிருக்காங்க. இல்லை Herr Ziegler zeigt der Polizistin seinen Ausweis. அவங்களோட ஐடி காமிக்கிறாரு. Fifth one ma'am. ஆமா. ஸோ எல்லாமே பர்ஸே போயிடுச்சுல, தொலைஞ்சிச்சுல, ஐடியும் இல்லைல்ல. இல்ல. ஓகே. ஸோ இங்கே வந்து 2 வேர்ட்ஸ் இருக்கு. ஓனர் மிட்டு. ஓனர்னா வித்தவுட்டு, மிட்டுனா வித்து. 2 ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கு. ஓனே வந்து அக்குசாட்டிவ் ப்ரிப்போசிஷன், மிட்டு வந்து டாட்டிவ் ப்ரிப்போசிஷன். சரிங்களா? So, ohne Ihren Pass können Sie nicht reisen. Without your pass, you cannot travel. Mit einem Pass dürfen Sie über die Grenze fahren. With pass, you are allowed to travel through the border. அப்படின்னு. ஸோ அது மாதிரி இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ohne meinen Führerschein darf ich nicht Auto fahren. Without driving license, I am not allowed to drive a taxi car. ஸோ இது வந்து ஓனா வரும். meine Bankkarte kein Geld abheben. ஸோ இதுக்கு வந்து ஓன வருமா மிட்டு வருமா? abhebenனா withdraw. மிட்
கைன் சொல்லியிருக்காங்க. கைன். ohne. Ohne meine Bankkarte kann ich kein Geld abheben. I cannot. Kann ich kein Geld abheben. I cannot withdraw money. Yes. Next. Eine Fahrkarte U-Bahn fahren. Mit. Mit einer Fahrkarte kann man U-Bahn fahren. So mit einer feminine இல்லைங்களா? feminine mit வந்து einer der வரும் er. So அதனால mit einer Fahrkarte kann man U-Bahn fahren. Can one travel in metro? Ein Konto kein Geld überweisen. Cannot transfer. Ohne. Ohne ein Konto Can man சொல்லலாம் இல்ல கானிஷ்னு சொல்லலாம். ஓகேவா? yes. கானிஷ் Kein Geld überweisen. Das Auto zur Polizei fahren. Mit dem Auto வரும். Mit dem Auto kann man zur Polizei fahren. Can one drive to the police? ஓகேவா? Yes. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஏதோ ஆஃபீஸ்க்கு பெஹார்டெக்கு பேங்க்குக்கு இல்லை போலீஸ் கிட்ட போனீங்கன்னா அங்கே என்ன பண்ணீங்க அதை பற்றி ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். ஸோ லாஸ் ப்ரௌக் ஹில்ஃபே வெல்ஷே பிட்டன் ஹார்ட் ஹேர். லாஸ்க்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுது. என்ன ரிக்வெஸ்ட்? பிட்டன்னா ரிக்வெஸ்ட். என்ன ரிக்வெஸ்ட்? வாட் ரிக்வெஸ்ட் ஹி இஸ் ஹேவிங்? So first, kannst du mich bitte abholen? Eller konnten Sie bitte meine Karte sperren? Gib mir bitte die Nummer von meiner Kreditkarte. So இந்த மூணு வந்து என்னென்ன பிக்சருக்கு மேட்ச் ஆகுது? Kannst du mich bitte abholen? Can you pick up? ஸோ இவங்க தான் சீல தான் அவசரமாக ஓடுறாங்க. ஸோ இவங்கள தான் பிக்கப் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? Konnten Sie bitte meine Karte sperren? Can you please block my card? A. D. Give me bitte die Nummer von meiner Kreditkarte. கிரெடிட் கார்டோட நம்பர் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பேஜ் நோட் பேப்பரில் நோட் பண்ணுறாங்க இல்லைங்களா? அதுதான். ஓகே. ஓகே. ஃபர்க்லைஷன் ஜி பிட்டன். ஸோ எது வந்து ரொம்ப பொலைட்டாக இருக்கு, எது வந்து ரொம்ப பொலைட்டாக கேட்டிருக்காங்க இந்த மூணுத்தில்? செகண்ட் கான்டென்ட். ஸோ பொலைட்டாக கேட்கறதுக்கு, பொலைட்டாக ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே பாக்ஸில் இருக்கு பாருங்க, கான்டென்ட் யூஸ் பண்ணும். கான்டென்ட். இஷ் வந்தால் கான்ட, இஷ் கான்ட இல்லை கான்ட இஷ். டூ கான்டெஸ்ட், கான்டெஸ்ட் டூ. இயர் கான்டெக்ட், கான்டெக்ட் இயர். ஜி கான்டென்ட், கான்டென்ட் ஜி. கான்டென்ட் ஜி மியர். என்ன சொல்லலாம்? Bleistift geben. Can you please give me a pen? அப்படிங்க இங்கே கொடுத்துருக்காங்க. Konnte ich noch einen Kaffee haben? Can I have one more coffee? Konnten Sie mir bitte kurz helfen? Can you please help me a little? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கு இதை கேட்டிருக்காங்க. இந்த இதை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க.
Sie haben ihre Geldbörse vergessen. ஸோ வந்து உங்களோட பர்ஸை வந்து மறந்துட்டீங்க. ஸோ அப்போ என்ன மாதிரி ரிக்வெஸ்ட் நீங்கள் கேட்பீங்க? நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. மிஷ் அன்ரூஃபன்னா கால் பண்ணுறது, நாக் கைன்பிஷன் வார்த்தைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுறது, உங்கள் ஃபோனில் கால் பண்ணுறது, மிட் டைனம் ஹேண்டி டெலிஃபோன் இயரன் கேன் ஐ மேக் அ கால் இன் யுவர் ஃபோன், மியர் கெல்ட் லைஹன் கொஞ்சம் மணி லென் பண்ணுங்கன்னு கேட்குறது, எட்வர்ஸ் ஃபெர்மிஷ் ஹவுஸ் டிக்கன் கேன் யூ பிரிண்ட் சம்திங் ஃபார் மீ எனக்காக ஒன்று பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்களான்னு கேட்குறது. ஸோ சியாபன் இயர கெல் போச ஃபெர்கேசனுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா இதுதான் கான்டென்ஸ் தூ இல்லை கான்டென்சி மியர் கெல்ட் லைஹன் கேன் யூ ப்ளீஸ் லெண்ட் மீ மணி எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்க முடியுமா, பர்ஸ் மறந்துட்டேன் அப்படின்னு கேட்கறதுக்கு இது யூஸ் பண்ணும். நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ அடுத்தது இயர் ஹேண்டி இஸ் வெக். ஸோ உங்கள் ஹேண்டி வந்து எங்கே போயிடுச்சு, நீங்கள் அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ கால் பண்ணி. ஸோ அதுக்கு என்ன சொல்லணும்னா கான்டெஸ்ட் இல்லை கான்டெஸ்ட் தி மிஷ் அன்ரூஃபன் கேன் யூ கால் மீ எனக்கு கால் பண்ணுறீங்களா. அவங்களோட ஹேண்டி தேவை கிடையாது, பட் நம்ம ஹேண்டி எங்கே வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கால் பண்ண சொல்லுவாங்க இல்லைங்களா, கால் பண்ணி எங்கே இருக்குன்னு அந்த ரிங் டோன் வச்சு கண்டுபிடிக்கலாம். கான்டெஸ்ட் தூ இல்லை கான்டென்சி மிஷ் அன்ரூஃபன் கேன் யூ கால் மீ, கிவ் மீ அ கால். நோட் பண்ணிச்சா? ஓகே நெக்ஸ்ட் இயர் ட்ருக்கர் ஃபங்க்ஷனியட் நெக்ட். உங்கள் பிரிண்டர் வந்து ஒர்க் ஆகலை. கான்டெஸ்ட் தூ இல்லை கான்டென்சி எட்வஸ் ஃபார்மிஷ் ஹவுஸ் ட்ருக்கன். நோட் பண்ணியாச்சா? ஓகே தேர் அக்கு ஃபான் இயரம் ஹேண்டி இஸ் கிளியர். உங்கள் ஹேண்டி பேட்ரி டவுன் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க? வேறு யாராச்சும் ஃபோன் கேட்பீங்க. கான்டே ஈஷ் மிட் டைனம் ஆர் இயரன். ஸோ ஒன்று டைனன் இல்லைன்னா இயரன். இயரன் வந்து ஃபார்மல், ஹேண்டி டெலிஃபோன் இயரன். நோட் பண்ணியாச்சா? ஓகே Ihre Freunde wollen schon gehen. Your friend wants to would like to go. அவங்க போகணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லணும்? கான்டாக்ட் இயர் இல்லை கான்டென்சி. ஸோ ஃபார்மலாக கேட்கணுன்னா கான்டென்சி சொல்லலாம். கான்டாக்ட் இயர் வந்து 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை 2 பேருக்கு மேலே அதிகமாக, ஒருத்தருக்கு மேலே அதிகமாக இருந்தால் ஐஹெச்ஆர். ஸோ கான்டாக்ட் இயர் நாக் கைன் விஷன் வார்டன் கேன் யூ ப்ளீஸ் வெயிட் for a little time.
நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. ஓகே. நெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணுறது யூஸ் பண்ண சொல்கிறாங்க. கான்டேஷ் பிட்டு மிட் டைனம் ஹேண்டி டெலிஃபோனியரன் அப்படின்னு கேட்டால் ஏன் கேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா டுட் மியர் லைட் மைன் அக்கு இஸ் கிளியர். சாரி என்னோட பேட்டரி வந்து டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எம்டி, டவுன் கிடையாது, எம்டி. யாராச்சும் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கிங்கில் வந்து கான்டேஷ் பிட்டு மிட் டைனம் ஹேண்டி டெலிஃபோனியர்னு சொல்லலாம். 2 விதமாக சொல்லலாம், ஆன்சர் பண்ணலாம் நீங்கள். யா கேர்னா இல்லைன்னா டுட் மியர் லைட் மைன் அக்கு இஸ் கிளியர். ஓகேவா? எல்லாமே பாசிட்டிவாக தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? Okay. சிம்பிளா யா கேர்னு சொல்லிட்டு முடிச்சிடாதீங்க. டுட் மியர் லைட் ஐம் சாரி மை பேட்டரி இஸ் எம்டி அப்படின்னு சொல்லணும். ஸோ Hören Sie, is das freundlich gesprochen oder nicht? ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசியிருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். Kreuzen Sie freundliche Bitten, இதில் வந்து எது ஃப்ரெண்ட்லி ரிக்வெஸ்ட் இருக்குது அதை மார்க் பண்ணும். ஃப்ரெண்ட்லி, அதுவும் பொலைட்டாக எது கேட்டிருக்காங்க. Eins. Könnte ich mal telefonieren, bitte? 2. Könntest du mir bitte helfen? 3. Gib mir bitte kurz dein Buch. 4. Könnten Sie das bitte fertig machen? 5. Kannst du bitte die Musik ausmachen? 6. Könntet ihr bitte zu mir kommen? ஸோ எதெல்லாம் பொலைட்டு, அவங்க சொன்னது கூட பொலைட்டாக இருக்கும், பட் அவங்களோட டோன் கூட பொலைட்டாக இருக்கணும் இல்லை? சில இடத்துல வந்து டோனிங் வந்து கொஞ்சம் ரூடாக இருக்குது. பேசுறது வந்து நார்மலாக பொலைட்டாக பேசுகிறாங்க, பட் டோன் வந்து ரூடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் பேசுறதுலேயே வந்து ரொம்ப பொலைட்டாக பேசுனது 1 and 6. ஓகேவா? Yes, ma'am. ஸோ Hören Sie jetzt alle bitten freundlich und sprechen Sie nach. இது வந்து அவங்க எல்லாமே பொலைட்டாக பேசியிருப்பாங்க, நீங்களும் ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்காங்க. 1. Könnte ich mal telefonieren, bitte? Konnte ich mal telefonieren, bitte? 2. Könntest du mir bitte helfen? Konntest du mir bitte helfen? 3. Gib mir bitte kurz dein Buch. Gib mir bitte kurz dein Buch. 4. Könnten Sie das bitte fertig machen? Konnten Sie das machen? 5. Kannst du bitte die Musik ausmachen? Kannst du bitte die Musik ausmachen? 6. Könntet ihr bitte zu mir kommen? Könnten I bitte zu mir kommen? ஸோ இது வந்து இந்த ஆடியோ அடிக்கடி ப்ளே பண்ணி கேளுங்க எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு. ஓகேவா? Okay. ஸோ அடுத்தது வந்து இந்த மாதிரி பேசுறதா ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கான்டெஸ்ட் டூ மியர் பிட்ட ஐனன் லைட் ஸ்ட்ரிப் கேவன், எனக்கு கொஞ்சம் பென் தரீங்களா அப்படின்னு. கான்டென்ஸ் பிட்ட ஊபும் ஃபியர் பே மாக்கன் கேன் யூ ப்ளீஸ் டூ எக்ஸசைஸ் 4B.